மாடு எருக்கள் இருக்காது. ஓ கழிச்சல் இந்த மாதிரி வராது. கழிச்சல் வராது. ஓகே ஓகே. வேற வேர்க்கடலை தொழிலா இருக்கு பாத்தீங்களா, இதெல்லாம் வந்து மாட்டு குடல்ல போய் ஒட்டிக்கிட்டு கழிச்சல் வரும். கழிச்சல் வரும். அதனால ஊற வைக்கிறது பெட்டர்னு சொல்றேன். ஆமா ஆமா ஆமா. ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பால் கறக்க மாட்டுக்கு என்ன அளவுல குடிக்கீங்க எப்படி சார்? இந்த பால் கறக்க அளவு கணக்கு பண்ணி கிடையாது. அது வந்து புண்ணாக்குல தான் அளவு. பால் கறக்க மாட்டு கூட புண்ணாக்கு எவ்வளவு போட்டு குச்சி புண்ணாக்கு அது கூடுதலா கறக்க மாட்டுக்கு 1.5 கிலோ 1 கிலோ 2 கிலோ அந்த மாதிரி வைப்போம். ஒரு நாளைக்கு எத்தனை டைம் அடர் தீவனம் வைக்கிறீங்க? 2 தடவை. 2 தடவை. காலையில ஒரு தடவை சாயங்காலம் ஒரு தடவை வைக்கிறீங்க. அடர் தீவனம் இந்த தீவனத்தை வச்சுட்டு பச்சை தண்ணி தான் வைப்போம். ஓகே சார். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து கரெக்டா எவ்வளவு அளவு அந்த இது வந்து அது உங்களுக்கு அப்படி வைக்கிறவங்களும் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அது வேஸ்ட்னு சொல்றீங்க. வேஸ்ட்னு சொல்ல முடியாது. ஆனா பால் அதிகமா கிடைக்காது. நமக்கு தெரிஞ்ச மாதிரி மாடோட இது வந்து தண்ணிக்காக ஒரு இதுல 3 குடம் தண்ணி ஊத்தினாலும் குடிக்கதான் செய்யுது. அது மாடு வயிறு தான் எடுத்துக்கிட்டு இருக்கும். இதே நம்ம இதை அப்படியே வச்சுட்டு பச்சை தண்ணி வச்சோம்னா அதுக்கு தேவைக்கு தாகத்துக்கு குடிச்சுக்கிறோம். இது வச்சுட்டு எவ்வளவு நேரம் கழிச்சு பச்சை தண்ணி? 1/2 மணி நேரம் கழிச்சு பச்சை வைப்போம். 1/2 மணி நேரம் கழிச்சு வைப்பீங்க. சரிங்க. இந்த மாடு வயங்களை எப்படி சாப்பிடுதுன்னு பாக்கலாம்.